என்னும் பாவி அலை கழிந்த மரம் போல் ஒண்டியா இருக்கிற அழுகுறான். ஆமாங்க. சந்திரவனத்தை பிறந்தவங்க 105 பேர். 105 பேர். அதுல இவங்க மட்டும் 100 பேர். 100 பேர் ஆண் பிள்ளைகள். துரியோதன மகாராஜா வராருன்னா தம்பிங்களா இருப்பாங்க. தம்பிமாரெல்லாம் இருப்பாங்க. கூட்டம் ஜன கூட்டம்டா. ஆமாங்க. ஒரு முன்னாடி ஒரு 49 பேர். ஒரு பச்சம் பசேல்னு ஒரு மரம். ஒரு ஆலமரம். இது ஒரு அரச மரம். ஏதோ ஒரு மரம். அது பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆமாங்க. தலையெல்லாம் கழிச்சுட்டா அதுல இருக்கிற தய மொத்தம் கொட்டிச்சுன்னா கொட்டி போனா அப்படியே பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். பச்சையா மரத்துல காய் கொட்ட விட அழகா இருக்கும். ஆனா மூதேவி கிளையெல்லாம் கிளையோடு இருக்கும். இலைகள் விழுந்து விட்டால் மொட்டையா இருக்கும். அது போல தம்பி மாதிரிலாம் போயிட்டு நான் கொண்டு இருக்கிறேனே மாமா. அப்படியே சேலையெல்லாம் அண்டு விட்டதே மாமா. மொத்தம் போட்டுங்க. மாதரும் குருவரியோர்கள் மாண்டு விட்டார்களே மாமா. என் தம்பிமார்களும் ஆண்டு விட்டார்களே மாமா. ஆழவிருச்சம் போன்ற என்னுடைய படைகள் எல்லாம் தலை கடிந்த மரம் போலாகி விட்டதே சகுனி மாமா. பெரியவங்க போயிட்டாலும் கஷ்டப்படாது. இந்த மாமனை நம்பு, எல்லாமே உனக்கு தெம்பு. எந்த அன்னிதமெல்லாம் யாரால் நடந்தது மாமா. யாரால் நடந்தது? இதுல காரணம்